Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. In this module, we will discuss about reproductive health. The reproductive health problems and strategies அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா, so first reproductive health அப்படிங்கிறது a total well-being in all aspects of reproduction. So reproduction அப்படிங்கிற அந்த biological processல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்பீயிங்காக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இனிஷியேட்டட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், தட் மீன்ஸ் ஃபேமிலி பிளானிங் இன் த இயர் ஆஃப் 1951. ஸோ இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனி சைல்டு நார்ம்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் ப்ராப்பராக நிறைய டிசீஸ்க்கு இல்லாததுனால டெத்தோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்டு டெத் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதனால என்ன பண்ணாங்கன்னா மெனி சைல்டு நார்ம்ஸை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த இயர்லேருந்து என்ன பண்ணாங்க, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சில ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் RCH ப்ரோக்ராம்ஸ் டு அவேர் பீப்புள் அபவுட் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது டு அவேர் பீப்புள் அபவுட் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் to create a reproductively healthy society. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸோட மெயின் அஜெண்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. எய்ம்ஸ் அண்ட் நீட்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங்காக தான் இட் ப்ரொவைட் ரைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் செக்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு அடல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா டு அவாய்ட் செக்ஸ் ரிலேட்டட் மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷன். சொல்லக்கூடிய மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷனுங்கிறது கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக அடல்ட்டுக்கு தேவைப்படும். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், adolescence and related changes, safe and hygienic sexual practices, sexually transmitted disease that is called AIDS. ஸோ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனோட இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக தெரியும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா என்ன, அடலசென்ட்டுங்கிற ஏஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ், எதையும் ப்ராப்பராக சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸுங்கிற ஒரு சாப்டரில். அண்ட் ரிலேட்டட் சேஞ்சஸ், சேஃப் அண்ட் ஹைஜீனிக் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால் என்ன, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ், அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜ்லேயே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டீச் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். So population explosion and birth control. In India, population was nearly 350 millions during independence. It crossed 1 billion in May 2000. It means every sixth person in the world is an Indian. So according to the 2001 census, the population growth rate was still around 1.7%, that is 17/1000 per year, a rate at which our population would double in 33 years. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 136 crores வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் இருக்குது. ஸோ ரீசன் ஃபார் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், என்ன ரீசனால் இவ்வளோ ஒரு டிராஸ்டிக்காக அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் வேக்சின் என்னாச்சுன்னா இந்த MMRன்னு சொல்லக்கூடிய மதர் மார்டலிட்டி ரேட், மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேட்டுன்னு சொல்லக்கூடியது என்னாச்சுன்னா குறைய ஆரம்பிச்சது. சரியா, இந்த டெத் ரேட் குறைய ஆரம்பிச்சதுனால என்னாச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ப்ளஸ் இன்க்ரீஸ்டு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு, ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ரீப்ரொடியூசபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்களா அந்த ரீப்ரொடியூசபிள் ஏஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறது இந்த ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் கூட. ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில்
ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இது ரீப்ரொடியூசிபிள் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ரீப்ரொடியூசிபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் போர்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த ரீப்ரொடியூசிபிள் ஏஜ் தான். ஸோ அதுவும் ஒரு ரீசன், இவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஸோ இம்பேக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இப்படி நடந்துச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்கேர்சிட்டி ஆஃப் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ், ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங்காக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேர்சிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சிவில் வார் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட நடக்கலாம். ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா மோட்டிவேட் ஸ்மாலர் ஃபேமிலிஸ் பை யூஸிங் கான்ட்ராசெப்டிவ்ஸ் மெத்தட்ஸ். கான்ட்ராசெப்டிவ் ஆர் நார் பிளான்ட் அப்படிம்பாங்க. ஸோ அவேர் பீப்புள் அபவுட் அ ஸ்லோகன் ஹம் டோ ஹமாரே டூ வி டூ ஆர் டூ. மெனி கப்புள்ஸ் ஹேவ் அடாப்டட் ஒன் சைல்டு நாம். So statutorizing of marriageable age of the female to 18 years and that of males is to 21 years. So the population explosion அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருந்தோம். we can use some contraceptives அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராசெப்டிவ்ஸ் முக்கியமான ஒரு ஏரியா, கண்டிப்பாக இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஆர் நார் பிளான்ட், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், இஃபெக்டிவ் அண்ட் ரிவர்சிபிள். ஸோ நோ ஆர் லீஸ்ட் சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா இல்லாமல் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் நாட் இன்டர்ஃபயர் த செக்ஷுவல் டிரைவை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செக்ஷுவல் டிரைவ், டிசையர் அண்ட் ஆர் த செக்ஷுவல் ஆக்ட் ஆஃப் த யூசர். யார் செக்ஷுவலில் இன்வால்வ் ஆகிறாங்களோ, இன்டர்கோர்ஸில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், பேரியர்ஸ், இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் IUDs, oral contraceptives, injectables and surgical methods which means sterilization. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நேச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். ஸோ அவாய்டிங் சான்சஸ் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் மீட்டிங். ஸோ ஓவமும் ஸ்பெர்மும் என்ன பண்ணக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது, இதை அவாய்ட் பண்ணும். இட் இன்க்ளூட்ஸ் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ், அவாய்ட் காய்டஸ் ஃப்ரம் த டே 10 to 17th day of the menstrual cycle. ஸோ இந்த டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் இருக்கக்கூடாது. இந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெர்டைல் பீரியட் அப்படிமோ. டு ப்ரிவெண்ட் கான்செப்ஷன். withdrawal or coitus interrupts. So withdraw penis from the vagina just before ejaculation to avoid insemination. So once அந்த பெனிஸ்லேருந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால் we should withdraw பண்ணிக்கணும். அந்த வெஜினாலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா withdraw பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மீட்டிங்கை அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் லாக்டேஷனல் amenorrhea, it is the prevention of conception by breastfeeding the child. So ovulation and the cycle do not occur during the period of lactation. It has no side effect. This is effective up to 6 months. Following parturition, chances of failure of this method are high. So second நம்ம பார்க்க போகிறது barriers. In this, ovum and sperms are prevented from physically meeting with the help of barriers. And என்னென்ன barriers அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு condoms are made of thin rubber latex sheath that are used to cover the penis in the male or vagina or cervix in the female just before coitus, so the ejaculated semen would not enter into the female reproductive tract. So Nirodh அப்படினு சொல்லக்கூடியது it's a popular brand of condom for the male. Condoms are very popular because ஏன் இது ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா it protects the user from STD and AIDS. It is disposable, easier dispose பண்ணிக்கலாம், and it can be self inserted and thereby give privacy to users.
So this is the picture of condom for male and female. Diaphragms, cervical caps and valves. So made of rubber, those are inserted into the female reproductive tract to cover the cervix during coitus. They block the entry of sperm through the cervix. They are reusable. திரும்ப என்ன பண்ணிக்கலாம், reuse பண்ணிக்கலாம். But condoms ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். And spermicidal creams, jellies and foams. So usually used along with these barriers to increase their contraceptive efficiency. Spermicidal அப்படின்னா ஸ்பெர்ம் செல் என்ன பண்ணுன்னா டெட் பண்ணிடும். ஸோ அதான் ஸ்பெர்மிசைடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து தேர்ட் நம்ம பார்க்க போகிற கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிவைசஸ். ஸோ தீஸ் ஆர் இன்சர்டட் பை டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட் நர்ஸ் இன் த யூட்டிரஸ் த்ரோ வெஜினா. திஸ் இன்க்ளூட்ஸ் நான் மெடிக்கேட்டட் IUDs. எக்ஸாம்பிள் lips loops, copper releasing IUD, copper T, copper 7, multilode 375, hormone releasing IUDs. கண்டிப்பாக அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. hormone releasing IUDs, progesterone LNG20. So IUDs increases phagocytosis of sperm within the uterus and the copper ions released suppress sperm motility and the fertilizing capacity of sperm. The hormone releasing IUD இது கண்டிப்பாக கேட்பாங்க. Make the uterus unsuitable for implantation and the cervix hostile to the sperms. So IUDs are ideal contraceptives for the females who want to delay pregnancy and are space children. Oral contraceptives. Oral administration of progestogens or progestogen estrogen combinations in the form of tablets, pills. So pills are taken daily for 21 days starting within the first 5 days of menstrual cycle. So after a gap of 7 days during which menstruation occurs, it has to be repeated in the same pattern till the female decides to prevent conception. So oral contraceptive, they inhibit ovulation and implantation as well as alter the quality of cervical mucus to prevent entry of sperm. So pills are very effective with lesser side effects. So frequently use பண்ணக்கூடிய ஒரு oral contraceptive என்னன்னா Sahili. It's a new oral contraceptive for the female. It contains non-steroidal preparation. It is a once a week pill with very few side effects and high contraceptive value. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது injectables. Progestogens alone or in combination with estrogen are used by females as injections or implants under the skin. So their mode of action is similar to that of pills and their effective periods are much longer. So administration of progestogens or progestogen estrogen combinations or IUD within 72 hours of coitus is very effective as emergency contraceptives as they avoid possible pregnancy due to rape or casual unprotected intercourses. Surgical method, which means sterilization, to block gamete transport and thereby prevent conception. It is very effective but reversibility is poor. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Reversibility is poor. So அதில் first நம்ம பார்க்க போகிறது vasectomy. In males, a small part of the vas deferens is removed or tied up through a small incision on the scrotum. So tubectomy in females, a small part of the fallopian tube is removed or tied up through a small incision in abdomen or through vagina. So next நம்ம பார்க்க போகிறது side effects of contraceptive methods.
கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஆர் ஆன்டி நேச்சுரல், நேச்சுரலாக அது கிடையாது, நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம். ஸோ ஹேவ் சைட் எஃபெக்ட்ஸ் சச் எஸ் நாசியா, அப்டாமினல் பெயின், பிரேக் த்ரூ ப்ளீடிங், irregular menstrual bleeding, breast cancer. இதெல்லாம் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி. ஸோ intentional or voluntary termination of pregnancy before full term is called MTP or induced abortion. ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ வாலண்டியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி ப்ராப்பராக க்ரோத் ஆகாதனாலையோ இல்லை ஆர்கன் ஏதாவது ப்ராப்பராக க்ரோத் ஆகாதனாலையோ எம்டிபி வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம். ஸோ நியர்லி 45 to 50 million MTPs are performed in a year all over the world, which accounts to 1/5 of the total number of conceived pregnancies in a year. So MTP decreases the population, though it is not meant for that purpose. So because of emotional, ethical, religious and social issues, many countries have not legalized MTP. The government of India legalized MTP in the year of 1971 with some strict conditions to avoid its misuse. Such restrictions are to check indiscriminate and illegal female fertilicides, which are reported to be high in India. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபேட்டிசைட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, பெண் குழந்தைகள் பிறந்தாலே கொன்றுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எம்டிபிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்டிபி என்ன, இதனோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, டு அவாய்ட் அன்வான்டட் ப்ரெக்னன்சிஸ் டியூ டு கேஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த கான்ட்ராசெப்டிவ் யூஸ்ட் டியூரிங் காய்டஸ் ஆர் ரேப்ஸ். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். கேஷுவலான ஒரு இன்டர்கோர்ஸில் திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அதை எம்டிபி யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் ஏதாவது எடுத்துட்டும் அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அந்த டைமில் எம்டிபி பண்ணிக்கலாம். அண்ட் ரேப்ஸ் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்கன்னா MTP பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியல் இன் கேஸ் வேர் கண்டினியூவேஷன் ஆஃப் த ப்ரெக்னன்சி would be harmful to the mother, to the fetus or both. ஸோ இந்த ப்ரெக்னன்சியை கேரி பண்ணாங்க அப்படின்னா ஒன்று மதருக்கோ இல்லை ஃபேட்டஸுக்கோ இல்லை ரெண்டு பேர்த்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம இந்த டெர்மினேஷன் போய்க்கலாம். ஸோ MTP are safe during the first trimester up to 12 weeks of pregnancy. Second trimester abortions are very risky. Problems related with MTPs எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, majority of the MTP are performed illegally. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் அம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தெரியும், செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஃபேட்டலோட செக்ஸ் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். இஃப் த ஃபேட்டஸ் இஸ் ஃபீமேல் இட் இஸ் ஃபாலோட் பை MTP. Such practices are dangerous for the young mother and fetus. Sexually transmitted diseases, STD தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எய்ட்ஸ் பற்றி பேசியிருந்தோம், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் எய்ட்ஸை பற்றி பேசியிருந்தோம். ஸோ டிசீசஸ் transmitted through sexual intercourse are called sexually transmitted disease. STD, venereal disease or reproductive tract infection, example gonorrhea, syphilis, genital herpes, chlamydiasis, genital warts, trichomoniasis, hepatitis B and HIV leading to AIDS. Hepatitis B and HIV are also transmitted by sharing of injection needles, surgical instruments, etc., by transfusion of blood from infected mother to fetus. Except hepatitis B, genital herpes and HIV, other diseases are completely curable if detected early and treated properly. Symptoms of sexually transmitted disease. So early symptoms: itching, fluid discharge, slight pain, swelling, etc. in the genital region.
So absence or less significant symptoms in the early stages of infection and the social stigma attached to the STDs deter the infected person from going for proper treatment. This leads to complications such as pelvic inflammatory disease ன்னு சொல்லக்கூடியது. ஸோ pelvis ஃபுல்லாக என்ன ஆகிடும், வீங்கிடும். ஸோ abortions, stillbirths, ectopic pregnancies, fallopian tube வளர்ந்துச்சுன்னா அதை ectopic pregnancies சொல்லுவோம். Infertility or even cancer of the reproductive tract. So all persons are vulnerable to STD. மேல் ஃபீமேல் கிடையாது, யாருக்கு வந்தாலும் அவங்க கண்டிப்பாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. These are very high among persons in the age group 15 to 24 years. அதனால தான் அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த செக்ஸ் எஜுகேஷனை கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான இதை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில். ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அந்த எஸ்டிடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவாய்ட் செக்ஸ் வித் unknown partners, multiple partners, always use condoms during coitus. In case of doubt, go to a qualified doctor for early detection and get complete treatment if diagnosed with disease. So next நம்ம பார்க்க போகிறது infertility and assisted reproductive technology, ART அப்படின்னு சொல்லக்கூடியது, ART அப்படிமோ. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது infertility. So it is the inability of male or female to produce children. The reasons for this may be physical-ஆக இருக்கலாம், congenital diseases, drugs ஏதாவது அவங்க எடுத்துருந்துருக்கலாம், immunological or psychological ஏதாவது ஒரு ரீசனில் அவங்க infertile-ஆக இருக்கலாம். So specialized health care units, infertility clinics, etc. help in diagnosis and corrective treatment of these disorders. ஸோ அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியில் என்னென்னலாம் இருக்குது, டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஏஐ டெக்னிக், சரோகசி, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம், கேமிட் இன்ட்ரா ஃபெல்லோபியன் டிரான்ஸ்ஃபர் கிஃப்ட், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ICSI. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், IVF, டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம். In this method, ova from the wife or donor and the sperm from the husband or donor are collected and are induced to form zygote under stimulated conditions in the laboratory. This followed by embryo transfer, ET ன்னு சொல்கிறது. It is of two types. அதில் two types, zygote intrafallopian transfer ன்னு சொல்லக்கூடியது, ZIFT, transfer of zygote to or early embryos with up to 8 blastomeres into fallopian tube. இந்த கண்டிஷன் தான் இந்த டெக்னிக் நம்ம என்ன சொல்லுவோம், ZIFT அப்படிமோ. அண்ட் இன்ட்ரா யூட்டிரைன் ட்ரான்ஸ்ஃபர், IUT, transfer of embryos with more than 8 blastomeres into the uterus, not fallopian tube, uterus insert பண்ணுவோம். So embryos formed by in vivo fertilization within the females also could be used for such transfer to assist those females who cannot conceive. So gamete intrafallopian transfer gift, transfer of an ovum from donor into the fallopian tube of another female who cannot produce ovum but can provide suitable environment for fertilization and development. So ICSI, intracytoplasmic sperm injection, a laboratory procedure in which a single sperm from the male partner is injected directly into an egg from female partner. Then the fertilized egg is implanted into the woman's uterus. இந்த டெக்னிக் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ICSI. So artificial insemination, AI technique. The semen collected from the husband or a healthy donor is artificially introduced into the vagina or the uterus. That means IUI, intrauterine insemination of the female. This technique is useful for the male partner having inability to inseminate female or low sperm count, etc. Surrogacy. Here, a woman, surrogate mother, bears a child for a couple unable to produce children because the wife is infertile or unable to carry. The surrogate is impregnated either through artificial insemination or through implantation of an embryo produced by in vitro
fertilization. So problems of art, it requires a high precision handling by specialized professionals and expensive instrumentation. Therefore, these facilities are available only in very few centers. Emotional, religious and social problems idhula irukum. So legal adoption is one of the best methods for couples looking for parenthood. Thank you.